உங்கள் பிராண்ட் அல்லது உங்கள் கம்பெனிக்கான கஸ்டமைஸ் டிஷர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வர சந்தேகம் என்னென்னா, என்னுடைய இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரி டிஷர்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதாவது ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்துருக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 to 80 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. அதாவது ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா மேஜராக கேட்டகரைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்சி ஐட்டம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பீங்க, எனக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து காலர் ஷர்ட் வேணும் என்னுடைய லோகோ போட்டு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு லோ பட்ஜெட்டாக போகும்பொழுது இந்த மாதிரி பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கில் தான் போட முடியும். பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கில் போடுறதுல என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 hours 10 hours ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வெட் வந்து அப்சர்வ் பண்ணாது பாலிஸ்டர் மெட்டீரியல். ஸோ அதுதான் மெயின் ட்ராபேக்கு. ஸோ நீங்கள் காஸ்ட் கம்மியாக போகிறப்ப அதுக்கான ட்ராபேக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 hour 2 hour யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாலிஸ்டர்